தாமிரபரணியின் தமிழ் என்ற முகப்பின் வாயிலாக என் நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்து கொண்டு, அறிவோம் ஒரு ஆன்மீக ஆலயம், அதாவது திருஞான சம்பந்த பெருமானால் 274 சிவத்தலங்கள் பாடப்பெற்றது. இவை எல்லாமே 2ஆம் திருமுறையில் உள்ளவை. அதிலே சிறப்புமிக்க சிவத்தலமாக கருதப்படுவது ஒரு 46வது திருத்தலமாக விளங்குகின்றது. இதன் பெயர், இந்த திருத்தலத்தின் பெயர் திருப்புறம்பயம். இத்திருத்தலமானது சோழ நாட்டின் காவிரியின் வடகரையிலே தஞ்சை மண்ணிலே உள்ள தலமாகும். காவிரி ஆற்றின் இரு கரைகளும் வெள்ளப்பெருக்கெடுத்து வருகின்ற பொழுது அந்த பிரளய காலத்திலே அந்த வெள்ளமானது ஊரில் புகாதவாறு தடைபட்டு புறத்தே நின்றமையால் இத்திருத்தலம் திருப்புறம்பயம் என பெயர் பெற்றது. ஊழி பெரு வெள்ள நீர் உள்ளே வராமல் தடைபட்டு வெளிப்புறத்திலே நின்றமையால் இப்பெயர் பெற்றது. காவிரியின் வடகரையிலே தஞ்சை மண்ணிலே உள்ள தலமாகும். காவிரி ஆற்றின் இரு கரைகளும் வெள்ளப்பெருக்கெடுத்து வருகின்ற பொழுது அந்த பிரளய காலத்திலே அந்த வெள்ளமானது ஊரில் புகாதவாறு தடைபட்டு புறத்தே நின்றமையால் இத்திருத்தலம் திருப்புறம்பயம் என பெயர் பெற்றது. ஊழி பெரு வெள்ள நீர் உள்ளே வராமல் தடைபட்டு வெளிப்புறத்திலே நின்றமையால் இப்பெயர் பெற்றது. இது ஒரு சரித்திர புகழ்வாய்ந்த இடம். அதாவது காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு சோழ பேரரசு உருவாக காரணமான சிறப்புமிக்க போர் நடந்த இடம் இந்த திருப்புறம்பயம். இந்த திருப்புறம்பயம் என்ற இடத்தில் நடந்த போரின் மூலம்தான் சோழர்கள் தன் தலைமையின் கீழ் தஞ்சையை கொண்டு வந்தார்கள். இப்போரானது பல்லவ மன்னனுக்கும் பாண்டிய மன்னனுக்கும் இடையே நடந்த யுத்தத்திலே பல்லவர்களுக்கு ஆதரவாக போரில் வெற்றி வாய்ப்பை தேடி தந்தமையால் தஞ்சை மண்ணிலே சோழ வம்சமும் சோழ பேரரசும் தோன்ற ஆரம்பித்தது என்பது வரலாறு. இந்த திருப்புறம்பயம் என்ற இந்த இடத்தில் நடந்த யுத்தம்தான் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. சரி, இப்பொழுது இந்த திருத்தலத்தை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். இத்திருத்தலத்தின் இறைவனின் திருநாமம் ஸ்ரீ சாட்சிநாதேஸ்வரர் அல்லது புன்னைவனநாதர் என்றும் புறம்பயநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார். அதாவது ஒரு வணிக பெண்ணிற்காக இறைவன் மதுரை சென்று சாட்சி கூறியமையால் சாட்சிநாதேஸ்வரர் என்றும், புன்னை மரம் இத்திருத்தலத்தின் தலவிருட்சமாக உள்ள காரணத்தால் புன்னைவனநாதர் என்றும் போற்றப்படுகிறார். அதாவது ஒரு வணிக பெண்ணிற்காக இறைவன் மதுரை சென்று சாட்சி சொல்லியது திருவிளையாடற் புராணத்திலே வள்ளியும் கிணறும் லிங்கமும் அழைத்த படலத்திலே சொல்லப்பட்டுள்ளது. வணிக பெண் இறைவனை நோக்கி முறையிட வன்னிமரம், மடப்பள்ளி, கிணறு இவற்றோடு மதுரை சென்று சாட்சியை கூறியதால் சாட்சிநாதேஸ்வரர் பெற்றார். மதுரை சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் ஈசான மூலையிலே சாட்சி கூறிய படலத்திற்கு சான்றாக இப்பொழுதும் வன்னிய மரமும் மடப்பொழியும் இருப்பதை காணலாம். சாட்சியாக வந்த வன்னிமரம் இத்திருத்தலத்தின் 2ஆம் பிரகாரத்தில் உள்ளது. இப்பொழுது இறைவியின் திருநாமத்தை பற்றி சிந்திப்போம். இங்கு இறைவியின் திருநாமமானது கரும்படு சொல்லமை என்றும் இச்சுவாணி என்றும் அழைக்கப்படுகிறது. கரும்பை போன்ற இனிய சொல்ல உடையவள் என்பதால் இவ்வாலயத்தில் இறைவியின் திருநாமம் கரும்படு சொல்லமை என்றும் இச்சுவாணி என்றும் அழைக்கப்படுகிறது. கரும்பை போன்ற இனிய சொல்லை உடையவள் என்பதால் இவ்வாலயத்தில் இறைவியின் நாமம் கரும்படு சொல்லமை என்று அழைக்கப்பட்டது. அம்மையை வழிபட இனிமையான சொற்களை பெறுவாள் என்பதும் வாக்கு உண்மை பெறுவார் என்பதும் ஆலயத்தின் ஒரு சிறப்பு வாய்ந்ததாக அமைந்துள்ளது. ஆலயத்தை வள்ளலார் பெருமான் அவர்களும் இத்திருத்தலத்தை பற்றி கூறியுள்ளார். இத்திருத்தலத்தின் பெருமையை புறம்பயம் அதனில் அறம்பல அருளியும், அதாவது முக்தி நிலை அருளியும் என திருவாசகம் ஏகின்றது. இத்திருத்தலம் திருப்புறம் பயம் என்றும் அழைக்கப்படுகிறது. அதாவது வள்ளலார் பெருமான் தாம் பாடி அருளிய விண்ணப்ப கலிவான்பாவிலே முன்பு அறமார்க்கும் புறம் இயலா வாய்மை அருள் செய்ய உளமேற்கும் புறம்பய வாழ் என என் உயிரே என்று இப்பெருமானை சிறப்பாக பாடியுள்ளார். சரி, இப்பொழுது இத்திருத்தலத்தில் பாடியுள்ள ஒரு பாடலை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். மரம்பய மலைத்தவர் மதில்வரி அறுத்தனை நிறம் பசுமை செம்மையோடு இசைத்துணது நீர்மைதரன் பயன் உருப்பொருள் தெரிந்துணரு நால்வர்க்கு அறம்பயம் உரைத்தனை புறம்பய அமர்ந்தோய் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை ஞானசம்பந்த பெருமான் அவர்கள் பாடியுள்ளார்கள். மண்ணுயிர்களுக்கு எல்லாம் துன்புறுத்தும் கொடிய செயலை புரிந்த முப்பிறத்தினை உடைய
அசுரர்கள் கோட்டையை கிளையை எரித்து சாம்பலாக்கிய பெருமானே, பசுமை நிறமையுடைய உமாதேவியையும் செம்மை நிறத்தை உடைய நீவிரும் இன்புற இசைந்து உம்முடைய தன்மையின் திறமாகிய அறம்பொருளையும் முக்தி நிலையும் சனகாதி முனிவருக்கு நீ நல்கியதால் நால்வர் உரைத்தளிய குருநாதனே, நீவிர் புறம்பயம் என்னும் பதியின் கீழ் வீட்டிருந்து அருள் புரிவீராக என்று திருஞான சம்பந்தன் பாடுகின்றார். நாடும் நன்றியுடன் தாமிரபரணியின் தமிழ் என்ற இந்த முகப்பினை உங்கள் கைபேசியில் பதிவிறக்கம் செய்யுங்கள், பகிருங்கள், கருத்தினை தெரிவியுங்கள்.